உங்க பட்ஜெட் 2000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய்க்குள்ள இருந்துச்சு, அது நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அந்த பட்ஜெட்டுக்கு அப்படின்னு பாக்கீங்களா? இந்த வீடியோல நல்ல ஸ்மார்ட் வாட்ச் சொல்லியிருக்கேன். எக்கச்சக்கமான ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிறது இருக்கு. டாப் 5 பிக்ஸை நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. எது பெஸ்ட் வாட்ச் அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் ஸ்மார்ட் வாட்சஸ் அண்டர் 2000 இல்லை 2.5K வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த வீடியோவில் 5 வாட்ச் மட்டும் சொல்ல போகிறது, 5+1 போனஸுமே இருக்குது, அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 5ஆவது இருக்கிற வாட்ச் டிசோ வாட்சஸ். என்னது புது பிராண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரியல்மியோட பிராண்டு தாங்க. இதோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வேற லெவலாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே. இந்த டிசைனை நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. இந்த வாட்ச் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 1.57 இன்ச்சுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு 2000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய்க்கு இல்லைன்னா டிஎஃப்டி டிஸ்பிளேயும் எல்சிடி டிஸ்பிளேயும் தான் வரும். இந்த ரெண்டு டிஸ்பிளே பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளேல கொஞ்சம் லேட்டன்சி இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளேல இமேஜ் குவாலிட்டி எல்லாமே எல்சிடியோட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தேன். இந்த வாட்ச் மெட்டல் ஃபினிஷில் வருது. 1.5 மீட்டருக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் 110க்கும் மேலே ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. பிளட் ஆக்சிஜன் லெவல், ஹார்ட் ரேட் மானிட்டரிங் எல்லாம் இருக்குது. ஸோ மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே மற்ற வாட்ச் மாதிரி உங்களுக்கும் வரும். கால்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், எல்லாம் மியூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்சோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 டேஸ்லேருந்து 10 டேஸ் வரைக்குமே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 150க்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு. ஃபைனலி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2300 ரூபாய்க்கிட்ட வருது. ஸோ ஆஃபர்லாம் வச்சு வாங்கினீங்கன்னா இன்னுமே கம்மியாகும். ஓகேவா? ஸோ இந்த வாட்ச் தான் நம்மளுடைய லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. 4வது இருக்கிற வாட்ச் போட் ஃபிளாஷ் எடிஷன் அப்படிங்கிற வாட்ச். இந்த வாட்ச் வந்து 1.3 இன்ச் டிஸ்பிளேயோட வித் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளேயோட வருது. இதோட இந்த வாட்ச்ங்கிறது சர்க்குலர் டிசைன். ஸோ இந்த சர்க்குலர் டிசைன்ங்கிறது கொஞ்சம் நல்லாவே ப்ரீமியமாக இருக்குது, பார்க்குறக்கே நல்லா இருக்குது. ஒரு கிளாசிக் டிசைன் இருக்குது. மெட்டாலிக் ஃபினிஷோட IP68 வாட்டர் ரெசிஸ்டண்டோட 10 ஸ்போர்ட்ஸ் மோட், அதுக்கப்புறம் SPO2 ஹார்ட் ரேட் எல்லாமே இருக்குது. ஸ்லீப் மானிட்டரிங்லாம் இருக்குது. ஸோ கால்ஸு மெசேஜஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு வரும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 6 வாட்ச் ஃபேஸஸ். அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் கிட்ட வரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஃபைனலி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1999, அரௌண்ட் 2000 கிட்ட தான் வருது. ஸோ 2000 ரூபாய்க்குள்ள நல்ல வாட்ச் வாங்கினீங்க பார்த்தீங்கன்னாலும் இந்த வாட்சை நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிற வாட்ச் ஃபயர் போல்ட் நிஞ்சா 3. இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1.69 இன்ச்சு கொண்ட நார்மலாக உள்ள எப்போ இந்த ஸ்கொயர் மாதிரி டிசைன் இருக்குல்ல, அந்த ஒரு டிசைனில் தான் வருது. இந்த வாட்சில் IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. HD டிஸ்பிளே, 60+ ஒர்க் அவுட் மோட்ஸ், SPO2 ஆக்சிஜன் லெவல், ஹார்ட் ரேட், இது மாதிரிலாம் எக்கச்சக்கமானது இருக்குது. சோஷியல் மீடியாஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். 200க்கும் மேலே வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. 7 டேஸ் பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் 1800 கிட்ட வருது. ஸோ இந்த 1800க்கு இந்த வாட்ச் நம்மளோட லிஸ்ட்டில் வந்திருக்கு 3rd பிளேஸில். 2வது இருக்க ஸ்மார்ட் வாட்ச் நாய்ஸ் கலர் ஃபிட் ப்ரோ 2. 1.3 இன்ச்சு கொண்ட எல்சிடி சின்ன ஸ்கொயர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. IP68 வாட்டர் ப்ரூஃப், அதுக்கப்புறம் வந்து 9 ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் இருக்குது. ஹார்ட் ரேட் மானிட்டர், அதுக்கப்புறம் கால்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸ் கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 கிட்ட வருது. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற வாட்ச் டிசோ வாட்ச் 2. இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியோடதுங்க. 1.69 இன்ச்சு கொண்ட டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நார்மல் ஸ்கொயர் டிஸ்பிளே. அதோட டிசைன்ஸு அது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக டீசெண்டாக வேற லெவலாக இருக்குது. PC+GF ஃபினிஷில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ SPO2 ஹார்ட் ரேட்டு, மற்ற மானிட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 110க்கும் மேலே ஸ்போர்ட்ஸ் மோட், காலிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வருது. அதை நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். 150க்கும் மேலே வாட்ச் ஃபேஸஸ். பேட்டரி லைஃப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2300 வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த வாட்ச் தான் ஒர்த்து. ஸோ இந்த டாப் 5 நான் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். போனஸ் கண்டிப்பாக பார்க்கல, பார்த்துடலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற போனஸ் வாட்சுமே வேற லெவலான வாட்ச் ஜெப்ரானிக்ஸோடது ஜெப் ஃபிட் 4220CH அப்படிங்கிற வாட்ச். இந்த வாட்சில் இம்பார்ட்டண்ட்டான உள்ளது, அதுவும் இந்த பட்ஜெட்டில் அது நம்ம லிஸ்ட்டில் போனஸாக வந்திருக்கிறதுக்கான காரணம் இதில் ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷன் நிறையா சின்ன அதாவது ஸ்டார்ட் பண்ணுறானே கம்பெனிஸில் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனியில் இந்த பட்ஜெட்லனா இதுதான். ஸோ ப்ளூடூத் காலிங் இருக்குது. நீங்கள் ப்ளூடூத் ஃபோனில் கனெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிக்கலாம். ரீசன்ட் கால் ஹிஸ்ட்ரி இருக்குது, டயல் பண்ணிக்கலாம். IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ட், 3.3 சென்டிமீட்டருக்கு சர்க்குலர் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக டீசெண்டாக ஒரு பார்க்குறக்கே கிளாசிக்காக வேற லெவலாக இருக்குது. அதோட வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. TFT டிஸ்பிளேல வருது. அப்புறம் SPO2, பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ரேட் இதெல்லாம் மானிட்டர் பண்ணிக்கலாம். SMS, சோஷியல் மீடியாஸ் எல்லாம் உள்ள
எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். 100+ வாட்ச் ஃபேஸஸ், 7 ஸ்போர்ட்ஸ் மோட். உங்களுக்கு வந்து 10 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் நிற்கும். வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங் வந்து ஃபியூச்சரை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 days இருக்கும். ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா 5 days வரைக்கும் பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2799 2800 கிட்ட வருது. என்னடா 500க்கு மேலே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து போனஸ் வச்சு. ஸோ போனஸுங்கிறனால கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷனோட வருது. பார்க்குறதுக்குமே வேறு லெவலாக இருக்குது, கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஓகேவா, ப்ரிட்டியாக இருக்குது வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி டாப் 5 எந்த அமௌண்ட்டுக்குள்ளே எந்த ஒரு மொபைல்ஸா லேப்டாப்ஸா எதுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து உங்களுக்காக ரிசர்ச் பண்ணி எந்த இது பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இதில் நான் சொல்ல வாட்சில் நீங்கள் எந்த வாட்சை நீங்கள் பை பண்ணுவீங்க, எது உங்களுக்கு நல்லதாக தெரியுது, எந்த வாட்சை நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அதோட டைரக்ட் பை லிங்க்ஸே கொடுத்துருக்கேன், பெஸ்ட் பை லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் அதில் உள்ள ஒரு எந்த வாட்ச் வேணுமோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வாங்கிக்கலாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது நெக்ஸ்ட் வீக்கில் சந்திக்கிறேன். பை கைஸ். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.